அப்ப கடலுக்கு தானே எல்லாம் இது இருக்கும். நம்மள யோசிச்சு யோசிச்சு தலை தான் வலிக்கும். என்னத்தை வெடிக்கும்? வெடிக்கும் இல்ல, வலிக்கும் சொன்னேன். கடவுள் படைச்சாரு, எதுக்கு படைச்சாரு? அது எனக்கு நம்ம கிட்ட பதில் இல்ல. பின்ன யார்கிட்ட தான் இருக்கும்? கடவுள் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் படைச்சிருக்காரு. சரி, கடவுள் படைச்சாரு, என்ன அர்த்தத்துக்காக படைச்சாரு நம்மள? நம்மள படைச்சது அவர் படைச்சனா அவருக்கு தான் தெரியும். அதெல்லாம் நான் சொல்லுதேன், அவருக்கு தான் இந்த பதில் எல்லாம் தெரியும். அத அப்ப நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கிறதுன்னா இப்போ அம்மா சொன்னாங்க கடவுள். அம்மா சொல்லதுல உனக்கு என்ன தோணுது? அம்மா பிறகு சரி நான் சொல்லுதேங்க. கடவுள் கிட்ட நம்ம இறந்தாலும் நம்ம ஆத்மா அவர்கிட்ட தான் போகும். அது உனக்கு நல்லாவே தெரியும். அது போய் நம்மள தெரிய வைக்கும், அவ்வளவுதான் இருக்கு. அது போய் தான் தெரிய வைக்கணும். அதுக்கு ஆத்மா கடவுள் கிட்ட தான் போகும், வேற யாருக்கிட்டையும் போவாது. சரி, அப்படி நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? அது போய் தான் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அறிஞ்சுக்கிட்டா என்ன நேரமே தெரிஞ்சுக்குவோம். நீ என்னத்துக்கு பிறந்த, நான் என்னத்துக்கு பிறந்தேன், இந்த பூமி என்னத்துக்கு இருக்கு, பணம் இங்க தேவை, எவ்வளவு தேவை. உனக்கு இந்த பதில் இந்த புக் வாசிச்சா எல்லாம் தெரிஞ்சு. உனக்கு இந்த பதில் தெரியுமா? நான் அம்மா கிட்ட கேட்டேன், என் அம்மாக்கு தெரியலையா? இந்த ஊருக்கு அம்மாக்கு 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 அம்மாக்கே அப்படியே நின்றுட்டு போவோம். அதுல ஒரு நேரம் நிறுத்தல. அவங்களுக்கு யாரு அம்மாவா இருக்காங்க? அவங்கள யார் படைச்சிருக்கா? அதுக்கான பதில சொல்லு. அப்ப இது உனக்கு எப்படி தெரியும்? நீ யோசிச்சியா? இது எனக்கு நேரமே போட்டு என்ன யாருக்காருன்னு யோசிச்சு வச்சிருக்கு. அம்மா கிட்ட தான் இந்த பதில். உனக்கே இருக்கா? புக் வாசிச்சு உனக்கே இந்த பதில் இருக்கா? சொல்லு. நான் ஒன்னே ஒன்று சொல்ல மக்களே, நீ நான் ஒன்னே ஒன்று சொல்லு. அப்ப நீ புக்கு வாசிக்க மாட்டேனுங்கிறியா? நீ வாசிச்சா நல்லது கிடைக்கும்னு சொல்லது தப்பா? நீ என்ன கடைசி அம்மாவை கேக்குதியா, முதல் அம்மாவை கேக்குதியா? இந்த உலகத்துல கடைசி அம்மா இன்னும் முடிவுக்கு தெரியாது, முதல் அம்மாவும் தெரியாது. நீ புக் எனக்கு புக்கு வாசிச்சா இந்த ஊரு எப்படி படைச்சு எல்லாம் தெரியும். ஆனா இது உனக்கு தெரியல பாத்தியா? இது தெரிஞ்சாதான் நான் புக்கு வாசிப்பேன். பாப்பா கிட்ட இந்த கேள்வி கேட்க சொல்லுவேன், அது கேட்கும். நீ என்ன பதில் சொல்லுதுன்னு அப்பம் பாக்கே. சரி, அப்போ நீ அப்படி இல்லை, நான் இதுக்கு பதிலோட வரேன்னா நல்லா வருவேன்.